தமிழ்நாட்டில் தவிக ஆட்சி அமைக்க 6 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் யாரிடமிருந்து அதை பெறப்போகிறது என விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். காங்கிரஸ் கூட்டணி உறுதியான நிலையில் மீதமுள்ள 6 உறுப்பினர்களை திரட்டும் பணியில் தவிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்வதால் சபாநாயகர் நீங்கலாக தவிகவுக்கு 106 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 11 பேர் அக்கட்சிக்கு தேவைப்படுகின்றனர். இதில் ஆதரவு கரம் நீட்டிய காங்கிரசின் 5 உறுப்பினர்கள் நீங்கலாகவும் தவிகவுக்கு 6 பேரின் ஆதரவு தேவைப்படுகிறது. இதனால் திமுக கூட்டணியில் உள்ள விசிக, இரு கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவு கோரி தவிக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதே நேரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டதால் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கூடி ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்திற்கு விரைந்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினர். அதன்பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி எந்த சூழலிலும் தவிகவுக்கு ஆதரவு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக போல் திமுக கூட்டணியில் உள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் தவிகவுக்கு ஆதரவு இல்லை என அறிவித்த நிலையில் மற்ற கூட்டணிகளான விசிக, இரு கம்யூனிஸ்டுகள் முடிவு விரைவில் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி அதன் பின்னர் இது குறித்த நிலைப்பாட்டை மேற்கொள்வோம். இப்போ திமுக கூட்டணியில உறுதியா இருக்கும். மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஒற்றுமையில சிபிஎம் உறுதியாக இருக்கிறது. ஓகே, திமுக கூட்டணியில இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமா, நீங்க கூட்டணி கட்சிக்கு வந்து ஆதரவு தரலனா அடுத்த இடம் வந்து அதிமுக பக்கம் தான் போகும். அதை தடுப்பதற்கு நீங்க வந்து ஏதாவது முன்னெடுப்பு எடுப்பீங்களா? இந்த கேள்விகள் குறித்தெல்லாம் கட்சியினுடைய தலைமை சிந்திக்கும். கட்சி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். கட்சியினுடைய முடிவு தான் எங்கள் முடிவு. இந்திய முஸ்லீம் லீகில் 2 தொகுதிகளை நாங்கள் நின்றோம். 2 தொகுதிகளிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் நாங்கள் பெற்றோம். அந்த மாதிரி பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் கூட்டணியை சேர்ந்த நண்பர்களும் எங்களுக்கு செய்திருக்காங்க. அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் தவிக ஆட்சி அமைக்க அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக, அமமுக, பாஜக ஆதரவு கரம் நீட்டுமா? தவிகவுக்கு தேவைப்படும் அந்த 6 இடங்களை தரப்போவது யார் என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு விரைவில் முடிவு தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க தாமதமாகும் சூழலில் இரு பிரதான திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தனித்தனியே ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வந்து தவிக கேடர்ஸ் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல செய்திகளை வந்து கசி விட்டுருக்கிறார்கள். சண்முகம் பேசினார், அதே மாதிரி இவர் வேலுமணி பேசினாரெல்லாம் கசி விட்டு அவர்களை தேவையில்லாமல் வந்து ஒரு கடுப்பில் கொண்டே ஏற்றுறாங்க. அப்போ தான் எடப்பாடி தரப்புலேருந்து இல்லைனாலும் அதிமுக தரப்புலேருந்து புது செய்தியை போடுறாங்க. அதாவது நாங்கள் வந்து ஸ்டேட் கிளைம் பண்ண போகிறோம் வித் டிஎம்கே சப்போர்ட்ன்ற விஷயத்தை வந்து அவர்கள் கசி விடுகிறார்கள். அதிமுக திமுக நடுவில் வந்து என்ன நடந்தது என்பது அது இடைத்தரகர்கள் இருந்தார்கள். யாருக்கிட்டையோ பேசினாங்கன்றதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான் என்றுதான் நானும் அறிகிறேன். நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்வாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல திமுகவும் அதிமுகவும் 2 வருஷம் திமுக 2 வருஷம் அதிமுக அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. அப்போ இதை பற்றி வந்து சமூக வலைதளங்களில் மற்ற இடங்கள்லாம் பேச்சு என்பது இருக்கிறது. இதோடைய ஒட்டுமொத்த அல்டீரியர் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மூவுக்கு விஜய் அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க விடக்கூடாது அப்படின்றது தான்.
இதனிடையே சென்னையில் இன்று திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அதேபோல அதிமுகவும் தனது எம்எல்ஏக்களை சென்னையிலேயே இருக்குமாறு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சிலர் புதுச்சேரி சென்று தங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசினார். வெற்றி பெறும் போது மட்டுமின்றி இக்கட்டான நேரத்திலும் தங்களுடன் இருப்பேன் என ரஜினிகாந்த் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ பதவியை தான் ராஜினாமா செய்வதாக திமுக தலைவரிடம் கூறியதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் இருக்கணுங்கிறது எங்களுடைய எல்லாருடைய விருப்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். தேவைப்பட்டா சிதம்பரம் தொகுதியில் நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம், நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி விருப்பத்தை தெரிவித்தோம். உடனே முதலமைச்சர் ரொம்ப இந்த கையை அழுத்தமாக பிடிச்சி அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் உள்ளே போகணும், செயல்படணும் சிறப்பாக அப்படின்னாரு. முன்னதாக முதலமைச்சரை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் திமுகவிற்கு தங்களது ஆதரவு தொடரும் என்றார். இதேபோல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அக்கட்சியின் மாநிலங்களவை எம்பி சுதீஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்தனர். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கு விரைந்து கையெழுத்திடுமாறு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டம் தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமாக இருப்பதால் அதில் உள்ள மும்மொழி பாடத்திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இதனால் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் சமக்கர சிக்ஷா போன்ற திட்டங்களுக்கும் மத்திய அரசு நிதியை விடுவிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கு விரைந்து கையெழுத்திடுமாறு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. இதில் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்ததால் PM ஸ்ரீ திட்டத்தில் அவர்கள் இணைவது கிட்டத்தட்ட உறுதியானது. அதே சமயம் தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவது குறித்து புதிய அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கும் சூழல் உள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீட்டை அரசு தேர்வுகள் இயக்ககம் ஒத்திவைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு கல்வியாண்டின் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வினை மொத்தம் 8,21,057 பேர் எழுதினர். மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருந்த நிலையில் மறு உத்தரவு வரும் வரை அரசு தேர்வுகள் இயக்ககம் ஒத்திவைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்க உள்ளதாலும் தேர்வு முடிவுகளை வெளியிட மாநில அரசின் அனுமதி தேவைப்படும் நிலையாலும் தேர்வு முடிவுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய அரசு பொறுப்பேற்று மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட பின் உரிய அனுமதி பெற்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு ஒரு நாள் முன்பாக அறிவிப்பு வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு இளநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர விரும்புபவர்கள் இணையதளம் மூலமாகவும் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக ஒரு மாணவருக்கு 48 ரூபாயும் பதிவு கட்டணமாக 2 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை என்றும் பதிவு கட்டணமாக 2 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவுகள் மற்றும் கல்லூரிகளை விரும்பும் வரிசையில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரிகளின் இணையதளங்களில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா மே 9ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளில் 207 இடங்களை பாஜக கைப்பற்றி திரிணாமுல் காங்கிரசின் 15 ஆண்டு கால தொடர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இதனிடையே அங்கு முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ள பாஜகவின் புதிய அரசு மே 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்கும் என்று பாஜக மாநில தலைவர் சமித் பட்டாச்சார்யா அறிவித்தார். இதனையடுத்து கொல்கத்தாவின் புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக மற்றும் NDA கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL தொடரில் பஞ்சாபை வீழ்த்தி ஹைதராபாத் அணி முதலிடத்திற்கு முன்னேறியது.
ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று பஞ்சாப் அணி பந்து வீசிய நிலையில் வழக்கம் போல ஹைதராபாத் தொடக்க வீரர்கள் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் அதிரடியாக ரன்களை குவித்தனர். அபிஷேக் சர்மா 13 பந்துகளில் 35 ரன்களையும் டிராவிஸ் ஹெட் 19 பந்துகளில் 38 ரன்களும் குவித்தனர். அடுத்து வந்த இஷான் கிஷன் 32 பந்துகளில் 55 ரன்களும், கிளாசன் 43 பந்துகளில் 69 ரன்களும் சேர்க்க ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய பஞ்சாப் அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. கூப்பர் கான்லி மட்டும் 59 பந்துகளில் 107 ரன்கள் சேர்த்து இறுதி வரை போராடினார். பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன்களை மட்டுமே சேர்த்த நிலையில் 33 ரன்களில் தோல்வியடைந்தது. இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி 14 புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது.